ஹாய், இது வெட்னஸ்டே மினி வ்ளாக். காலையில் எழுந்திரிச்சதுமே நம்ம வேலையெல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று வண்டி மக்கார் பண்ணிச்சு. சரி, இன்னைக்காச்சும் எல்லாமே ஓகே ஆகும்ட்டு தான் காலையில் எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு கடைக்கடைன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. தண்ணி வர்றதுக்குள்ளே நம்ம வாஷிங் மிஷினில் துணி எல்லாமே போட்டுக்கலாமென்ட்டு துணியும் போட்டாச்சு. அதுக்கிடையில் நம்ம சமையல் வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தா வாஷிங் மிஷின்லேருந்து ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா ஒன்றுமே புரியல. சரி, இவங்க பாக்கெட்ஸில் ஏதாச்சும் காயின்ஸ் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க, நாம் கவனிக்காமல் விட்டுருப்போம், நம்ம மேலே தான் மிஸ்டேக்குன்ட்டு இந்த சமையல் வேலைக்கு அந்த வேலையுமே பார்த்துட்டு இருந்தா அதில் எதுவுமே இல்லை. சரி, என்ன தான் சவுண்டு வருதுன்னு தெரியலன்னு மறுபடியும் எல்லா துணியும் எடுத்து இதில் பக்கெட்டில் மாற்றிட்டு மறுபடியும் நான் பார்க்குறேன். வாஷிங் மிஷினோட அந்த நம்ம கீழே அடிபாகம் இருக்குங்களா, அதில் ரெண்டு அந்த ரோலரில் ஒன்று உடஞ்சி கையோடவே வந்துருச்சு. இனி அதுக்கு வேறு செலவு வச்சுட்டாங்களான்ட்டு சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாமே எடுத்து மாற்றி வச்சாச்சு. இனி அடுத்ததான் நம்ம வேலை என்னென்னு பார்த்தா, ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டதுக்கப்புறம் பெட்ரூமை போய் பார்க்குறேன். பாருங்களேன் நீங்கள் பெட்ரூம் எப்படி கிடக்குதுன்ட்டு. எனக்கு சரியான டென்ஷனுங்க. காலையிலேயே ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. படித்த புக்ஸை கூட கட்டில் மேலே அப்படியே போட்டு போயிருக்காங்க. ஒரு புக் இங்கே கிடக்கு, ஒரு புக் அங்கே கிடக்குண்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புக்கு இருக்கும். டைமுக்கு அந்த புக்கு காணும், இந்த புக்கு காணும்னு தொலாவிட்டே கிடக்கும். இது ரெகுலராக எவ்வளோ டைம் சொன்னாலும் வீட்டில் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, நானும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு க்ளீனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் மிஷினோட ரோலரை 1க்கு 2 வச்சு கொடுத்தாங்க. சரி, இனி அதை மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்தால் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த போட்ட துணியாச்சு துவைச்சி அடிக்கணுமேன்ட்டு அதையெல்லாம் போட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ரூமும் வாஷிங் வேலையும் சமையல் வேலையும் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. மற்ற வேலை எல்லாமே இனி பெண்டிங்கில் இருக்குது. அது எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக 3 மணி ஆகிடும். ஸ்கூல் விட்டு வரதுக்கும் கரெக்டாகிடும். எல்லாருமே சொல்லுவாங்க, சும்மா வீட்டில் தானே இருக்கீங்கன்ட்டு. வீட்டில் இருந்து பார்த்தா தாங்க தெரியுது. இவ்வளோ வருஷமாக நான் வேலைக்கு போயிட்டு இருந்தனால எனக்கு அதோட சீரியஸ்னஸே புரியலை. எங்கள் நாத்தனாரெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, சும்மா வீட்டில் இருக்கான்னு சொல்லாதீங்க, எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமான்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ எனக்கும் ஆயிடுச்சு. அப்போ இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.